السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கு ஒரு அருள் கொடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாத பின்பற்றி எழுகிய நல்ல தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்னென்றும் நிலவுவார். எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்கள் உயிர் வாழ்வதற்காக ஏராளமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதில் மனிதன் வாழ்வதற்கு பொருளாதாரம், செல்வம் மிக முக்கியமான ஒன்றாக, அவசியமான ஒன்றாக இருப்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த செல்வம் யாருக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான், யாருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க மறுப்பான்? இந்த செல்வத்தை பெறுபவர்கள் யார்? நல்லவர்கள் பெறுகிறார்களா, தீயவர்கள் பெறுகிறார்களா என்று நீங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் புரட்டி பார்த்தாலும், உலகத்தினுடைய நடைமுறைகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், செல்வம் என்பது ஒரு மனிதனுடைய முயற்சியினால் மட்டும் கிடைப்பதல்ல, இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளும் அவர்களிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்வத்தை பெருமாறும் அளவுக்கு அவனால் பெற முடியும் என்பதை அறியலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் எப்படி செல்வங்களை திரட்டினார்கள் என்றெல்லாம் புத்தகங்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பார்கள். பில்கேட்ஸ் எப்படி பெரிய கோடீஸ்வரனாக ஆனார், அதானி எப்படி, அம்பானி எப்படி, அவர்களிடத்தில் இருந்த நுணுக்கங்கள் என்ன என்றெல்லாம் புத்தகங்கள்ல உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அந்த முறைகள் அனைத்தையுமே நீங்கள் பின்பற்றி நடந்தாலும் அவர்களை போன்ற கோடீஸ்வரராக நீங்கள் ஆக முடியாது. எவ்வளவு பேர்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள், ஆனா அந்த பாடம் எடுக்கக்கூடியவர் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பதில்லை. பெரிய நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார், ஆனா அந்த நுணுக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில பிரதிபலிக்காது. ஒரு சிலர்களுடைய வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தால் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான், ஆனா அவனுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டாதான் இருப்பான். ஆனால் அவரிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்ஜினியர்கள் இருப்பார்கள், மருத்துவர்கள் இருப்பார்கள், பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் எல்லாம் அந்த கை நாட்டின் கீழே வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள், இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். அவன் படிப்பை வைத்துக் கொண்டு, தன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு அவன் பெரிய கோடீஸ்வரனா ஆவதில்லை. எவ்வளவு பேர்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள், நம்ம அத்தனை பேர்களுமே கோடீஸ்வரனா இருக்கிறானா? அத்தனை பேர்களுமே செல்வ செழிப்புடன் இருக்கிறானா? சாதாரண டீ கடை வைத்திருப்பவன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், ஆனா இன்ஜினியராக படித்தவன் அவனை விடவும் கீழ்நிலையில் தான் இருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக். அல்லாஹ் இருக்கிறானே அவன் தான் ரிஸ்கை தருபவன், அவன் கையில தான் இருக்குது. எப்படி என்ன செய்வான்? யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப். தன் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் ரிஸ்கை கொடுப்பான். அதுல கணக்கு கிடையாது. இவனுக்கு தான் கொடுப்பேன் என்பது அல்ல, நல்லவனுக்கும் கொடுப்பான், கெட்டவனுக்கும் கொடுப்பான், படித்தவனுக்கும் கொடுப்பான், படிக்காதவனுக்கும் கொடுப்பான். கணக்கில்லாமல் அவன் தான் கொடுக்கிறான்.
யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். தான் நாடியவர்களுக்கு விசாலமாகவும் அல்லாஹ் கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் கொடுக்கிறான். இப்போ டோட்டல் யாருடைய கையிலே ரிஸ்க் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், எவ்வளவும் கொடுப்பான், நாடியவர்களுக்கு கொடுக்காமலும் இருப்பான். அப்போ நமக்கு செல்வம் வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செல்வங்கள் நமக்கு நல்ல முறையில் பயனளிக்க வேண்டும் என்று இருக்குமானால், அந்த படைத்த இறைவன் காட்டும் வழிமுறையின்படி நாம் நடந்தால் நாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நாம் இலகுவாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இறைவனுடைய ரிஸ்கை நாம் பெற வேண்டுமானால் அந்த படைத்தவன், அந்த ரிஸ்கை நமக்கு தருபவன் என்னென்ன வழிகாட்டி இருக்கிறான், எது மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ரிஸ்கை பேணி பாதுகாக்க முடியும், அந்த ரிஸ்கை இன்னும் அதிகமாக அந்த செல்வத்தை பெருக்க முடியும் என்பதற்கு அல்லாஹ் அந்த சொந்தக்காரன், அந்த எஜமானன் காட்டிய அந்த வழியின்படி நீங்கள் நடந்தால் அந்த அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் இலகுவாக பெறலாம். திருக்குறான்ல பல இடங்களில் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிஸ்கை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறார், எப்படி நீங்கள் நடந்தால் அல்லாஹ் காட்டுகிறான். அதுல ஒரு இடம் நம்பிக்கை கொண்டு இரையச்சத்துடன் அவர்கள் நடந்திருப்பார்கள். ஆனால் வானம் பூமியினுடைய பரக்கத்துகளை, அருள் வளங்களை அவர்களுக்கு திறந்து விட்டு இருப்போம். அவன் அப்படி நடக்கல. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை, இரையச்சத்துடன் நடக்கவும் இல்லை. அவ இரையச்சத்துடன் அவர்கள் நடந்திருந்தால் வானத்தின் மூலமாகவும் பூமியின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரக்கத்துகளை, அருள் வளங்களை, செல்வங்களை அல்லாஹ் தஆலா திறந்து விட்டு இருப்பார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இறை நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உண்டு. ஆனால் இரையச்சத்துடன் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்திலும் நாம் நடக்கிறோமா? இரையச்சத்தோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய செல்வங்களை கொட்டி கொடுப்பதாக அங்கே சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வமை யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் இரையச்சத்துடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். அவர்களே அறிந்திராத விதத்தில் ரிஸ்கை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். எவ்வளவு அற்புதமான வாசகம் என்று பாருங்க. நீங்கள் இரையச்சத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க கஷ்டமான சிரமமான இருக்கிற ஒரு அற்புதமான வழியை காட்டுவான். நீங்களே எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு ரிஸ்கை தருவார். நீங்க நினைச்சிருப்பீங்க சொந்தக்காரன் தரலாம், என் பையன் சம்பாதித்து தருவான், என்னுடைய இந்த பணம் வரலாம், இது கிடைக்கும் என்று நினைத்திருக்கலாம். இப்படிலாம் நீங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பீர்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்களே நினைத்து பார்த்திருக்காத ஒரு விதத்துல அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து கொடுத்துருவான். இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா, ஒரு நண்பர் அல்லது நாம் எந்தைய ஒரு காலத்தில் நாம் கொடுத்திருந்த பணம் நாம் மறந்தே இருந்திருப்போம், அவர் அந்த பணத்தை வந்து கொடுத்திருப்பார். அல்லது பலகால நண்பர்களாக இருந்திருப்பார், உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கும் அளவுக்கு செல்வத்தை வந்து கொடுப்பார். ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எவ்வளவு சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திடுவான். ஐயோ இவ்வளவு கஷ்டமாச்சே, இவ்வளவு பிரச்சனையாச்சே, இதுக்கு நான் என்ன தீர்வு காணப்போகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக நடந்திருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த கடனை தீர்ப்பான், அவருடைய கஷ்டத்தை நீக்குவான், உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான், உங்களுக்கு தெரியாத விதத்தில் அல்லாஹ் தஆலா கொட்டி கொடுப்பான். இந்த கூரையை கொண்டு செல்வம் கொட்டும் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோன்று உங்களை எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பார். ஆனால் நாம் நடக்கிறோமா என்று எண்ணி நீங்கள் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் இரையச்சத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறோமா? ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் நடக்கும் போது இரையச்சத்துடன் நடக்கிறானா? மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் அல்லாஹுவை அஞ்சியவனாக நடக்கிறாளா? ஒரு மாமியார் மருமகளிடத்தில் அல்லாஹுவை அஞ்சி கொண்டு நடந்து கொள்கிறாரா? மருமகள் மாமியாரிடத்தில் அதுபோன்று நடக்கிறாரா? ஒரு முதலாளி தொழிலாளியிடத்தில் நடக்கிறாரா? தொழிலாளி முதலாளியிடத்தில் நடக்கிறாரா? அல்லாஹுவை அஞ்சி நடக்கணும், தன்னுடைய
முதலாளி தன்னிடத்திலே ஒரு பொருளாதாரத்தை ஒப்படைத்து சென்றிருக்கிறார், திருடிடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது, சரியான நேரத்தில் வர வேண்டும், சரியான நேரத்தில் நாம் மூட வேண்டும், அவருக்குரிய ஹக்கை சரியாக நாம் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற அச்ச உணர்வு முதலாளியாக இருப்பவர் நமக்காக கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவருக்குரிய ஊதியத்தை சரியாக அவர் கொடுக்கிறாரா? தன் வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவிக்குள்ள உரிமைகளை அவர் கணவன் கொடுக்கிறாரா? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி சரியாக செய்கிறாளா? எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ்வை அஞ்சி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நடந்து கொண்டே போனால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க உங்களுக்கு அறியாத விதத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பான். இல்ல என்ன பணம் வரும், எவ்வளவோ சம்பாதிக்கிற, கையில ஒண்ணுமே இல்லை, அது வாட்டு போய்கிட்டே இருக்கு. நீங்க பணம் வர்ற மாதிரிதான் இருக்கு, ஆனா நிக்காது, உங்களுடைய செல்வங்கள் வளராது, இதெல்லாம் இரையச்சம் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வார், செலவை இழுத்து வைத்து விடுவார். இரையச்சம் ரொம்ப ரொம்ப நமக்கு மிக முக்கியமான ஒன்று. நபிகளார் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவில் வைத்து பாருங்கள். இரையச்சத்துல அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறான்னு பாருங்க. பொருளாதாரம், அடுத்தவனுடைய பணம், அதை நம்ம கை வச்சிடக்கூடாது, கடன் வாங்கினா சரியாக கொடுக்க வேண்டும், அடுத்தவனை ஏமாற்றி விடக்கூடாது என்பதெல்லாம் எவ்வளவு கவனம் வைத்திருந்தாங்க. நிறைய பேருக்கு நாம கடன் வாங்கணும், திருப்பி கொடுக்கிறது இல்லை. வாங்கும் போது மட்டும் ரொம்ப கவனமாக போய் அடிக்கடி போய் அவரிடத்திலே பணத்தை கேட்கிறோம், வாங்கியதற்கு பிறகு அப்படியே நாம் மறந்து போய்விடுகிறோம். நாம் தொழிலை செய்கின்ற பொழுது எத்தனை பேர்களை ஏமாற்றி விடுகிறோம், அல்லாஹ் ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது நாம் கொஞ்சம் கூட அச்ச உணர்வு நம் இடத்தில் இருப்பது. நபிகளார் சொல்கிறார்கள், முந்தைய காலத்தில் ஒருவர் தன்னுடைய நிலத்தை அடுத்தவருக்கு விற்பனை செய்கிறார், அவரும் விலைக்கு வாங்கி கொள்கிறார். வாங்கியதற்கு பிறகு அந்த நிலத்தை தோண்டுகிறார், உள்ளே தங்க காசுகள் இருந்த ஒரு சட்டை அவருக்கு கிடைக்கும். இதை பார்த்தவுடன் அவர் சந்தோஷம் அடைந்து விடவில்லை, மகிழ்ச்சி அடைந்து விட, அப்பா அல்லாஹ் நமக்கு பெரிய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறான், பெரிய செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொட்டி கொடுத்துட்டா, நிலத்தை தான் நம்ம வாங்கினா, உள்ள உழவு பெரிய ஒரு புதையல், தங்க புதையல் கிடைத்திருக்கிறதை என்று அவர் நினைக்கல. உடனே அந்த தங்க புதையலை எடுத்துக்கொண்டு யாரிடத்தில் விலைக்கு வாங்கினாரோ அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து விட்டு சொல்கிறார், இன்னமா இஸ்தரைத்து மின்கல் அருள் வலம் அபுத்தகு மின்கல் ரஹம். உம்மிடத்தில் நான் விலைக்கு வாங்கியது இந்த நிலத்தை மட்டும்தான், நிலத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை நான் விலைக்கு வாங்கவில்லை. நான் வாங்கினது நிலத்தை தான்ப்பா வாங்கினேன், அதுல உள்ள அந்த தங்கம் உனக்கு தான் சொந்தம், இந்த நீனே வச்சுக்க அப்படின்னு. இப்படி ஒரு வாசகத்தை ஒருவர் சொல்வாரா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். இருந்தா கூட நம்ம தெரியாதனமா கள்ளத்தனமா எடுத்து உள்ள வச்சுக்கிறோம், இல்லைன்னா கவர்மெண்ட் பிடிக்கும் போனாலும் போயிடுவான். ஏன்னா புதையல் பூரா அரசுக்கு சொந்தம் என்று அவன் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். இஸ்லாமிய அரசாக இருக்குமானால் 1/5 ஜகாத்தாக அதுல இருந்து கொடுத்துட்டோம்னா நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பார்த்தவர் நிலத்தை வாங்கியவர் நிலத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தங்க காசு ஒன்று அங்கே இருக்கும் என்று சொன்னால் அவர் நிலத்தை அவர் அந்த விலைக்கு விற்பாரா? நம்மளே யோசிச்சு பாருங்க, நமக்கு உள்ளுக்குள்ள உழவு தங்க காசு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சண்டு எத்தனை, 1 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடியதுக்கு இவ்வளவு தங்க காசோடு சேர்த்து நம்ம விற்போமா? உள்ள நமக்கு ஒண்ணுமே இல்லை என்று நினைத்து கொண்டு தான் அந்த நிலத்தை நம்ம விற்கிறோம். இருந்திருந்தால் நம்ம வித்திருக்க மாட்டோம். இதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. இதை பார்த்துத்தான் அவர் சொல்லுகிறார், வெறும் நிலத்தை தான் நீங்க எனக்கு வித்தீங்க, உள்ளதை விற்கல, தெரிஞ்சிருந்தா விற்க மாட்டீங்க, அதனால இது உங்களுக்கு சொந்தம். ஆனால் அவர், அப்பா இப்படி ஒரு ஏமாளி இருக்கிறான, குடியா தங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி வைக்கல. அவர் அழகா ஒரு பதில் சொல்லுகிறார், இன்னமா பேத்துக்கள் அருள வமா ஃபீஹா. இந்த நிலத்தையும் நிலத்தில் இருப்பதையும் சேர்த்துதான் உனக்கு நான் வித்தேன். உள்ளுக்குள்ள தண்ணி இல்லைன்னு நான் சொல்றேன்னா, அதுல தண்ணி இருக்குது, அதுக்குள்ள மண் இருக்குது, அதுக்கு மேல ஏதாவது இருக்கும், இவைகள்லாம் கிடையாது. வெறும் மேல் உள்ள நிலத்தை மட்டும்லாம் இல்ல, நிலமும் நிலத்தின் உள்ளே இருப்பதையும் சேர்த்துதான் உனக்கு வித்தேன். இது உனக்குரியதான், அந்த நீனே எடுத்துக்க. 2 பேருக்கும் உள்ள அச்ச உணர்வை பாருங்க. நம்ம வாங்கினது நிலத்தை தானே, இது வாங்கலையே, நம்ம ஏமாத்திட்டோம்னு அல்லாட்ட மாட்டி விடுவோமோ, அல்லாஹ் தஆலா நம்மளை ஏதாவது கேட்டு விடுவானே என்ற ஒரு பய உணர்வு. விற்பவர் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துதானே வித்து இருக்கிறோம், இதுக்கு உள்ளது வெளியே உள்ளதெல்லாம் சொல்லது எல்லாமே அவருக்கு வித்துட்டா அதுல கிடைக்கிறதெல்லாம் அவருக்குரியதானே, இதை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்விட்ட நம்ம குற்றவாளி ஆக விடுவோமோ என்ற ஒரு அச்ச உணர்வு. 2 பேருமே வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அச்ச உணர்வு பாருங்க. மறுமையில் நாம் மாட்டிவிடக் கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தெளிவாக சொன்னார்கள். ஒரு அடுத்தவருடைய ஒரு ஜான் நிலத்தை நீங்கள் அபகரித்தால் மறுமை நாளில் 7 பூமியை உங்களுடைய கழுத்தில் அல்லாஹ் தாடி தொங்க விடும், வேதனைப்படுத்துவான். புகாரியில மறுமை செய்தி. ஒரு சின்ன அடுத்தவனுடைய ஒரு சிறு பொருளுக்கு கூட நாம் ஆசைப்படுகிறோம். நம்ம இதுக்குதான் எடுக்கணும். இந்த அச்ச உணர்வு தான் அவருடைய வாழ்க்கையில் இது போன்று பேச வைத்திருக்கிறது என்பதை நபிகளார் நமக்கு உணர்த்திருக்கிறார். இந்த மாதிரி அச்ச உணர்வு நம்முடைய உள்ளங்கள்ல நீ ஒவ்வொருடைய செயல்பாடுகள்லையும் உங்களிடத்துல இரையச்சம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரிஸ்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு அறியாத விதத்துல அல்லாஹு தஆலா கொடுத்துட்டே இருப்போம். அதனால அல்லாஹ்வின் ரிஸ்க் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கணக்கில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அறியாத புறத்தில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு செயலும் இரையச்சத்துடன் நாம் நடக்கும். அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் எப்போதும் நடக்கணும். கேமரா இருக்கு, அதுக்காக நான் பயப்படணும் இல்லை. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனவே நான் அப்படி நடக்கிறேன் என்ற அடிப்படையில் இரையச்சத்தோடு நீங்கள் நடக்கணும். இரண்டாவது, இரையச்சத்திற்கு அடுத்ததாக இறை நம்பிக்கை, தவக்குல். அல்லாஹ் மேல நம்பிக்கை ஆழமாக உறுதியாக நீங்கள் வைத்திருக்கணும். தவக்கல் அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். கஷ்டத்தை போக்குறவன் நீ தான் யா அல்லாஹ் அப்படின்னு தவக்கல் வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு போக்குவான். குழந்தை இல்லை, ஒரு சிலர் மருத்துவம் செய்கிறார்கள், அப்பவும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அப்படியே கடைசியில என்ன செய்கிறாரு, அடுத்தவன் பேச்சை கேட்டு கேட்டு ஒரு சிலர்கள் தர்காவுக்கு போய் படையெடுத்து போயிருந்தாங்க. அல்லாஹ் தருவான் என்ற அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை அவர்களிடத்தில் இல்லாமல் ஈமான் அங்கே ஆட்டம் காட்டுகிறது. அல்லாஹ்வா அல்லது அவுலியாவா? அப்ப அவுலியாக்கள் பக்கம் போய் அங்க தர்காவுக்கு போய் அங்க போய் இருந்து அங்க தொட்டியை கட்டி விட்டு இப்படி சிறுக்கான காரியங்களுக்கு சில ஆள் போயிடலாம். ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, குழந்தை இல்லை, 10 வருடங்கள் கழித்ததற்கு பிறகு குழந்தை அவர்களுக்கு கிடைத்திருக்கு. 1 வருடம் 2 வருடம் இல்ல, 10 வருட காலங்கள் பொறுத்திருந்தார்கள். அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனைகள் இருக்கு. அந்த இடத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை ஆழமா வைக்கணும். ஜக்கரியா நபி, அவங்களுக்கும் குழந்தை எல்லாம் கொடுக்கல. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய சிலைகள்கிட்ட போய் கையேந்தல. அவங்களுடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால், வஸ்தாலர் ராசு சைபா இன்னி வஹனல் அலும் இன்னி வஸ்தாலர் ராசு சைபா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, யாரா எனக்கு ஒரு வாரிசை கொடுன்னு கேட்டார். தவக்குல், அல்லாஹ் மேல நம்பிக்கையை பாருங்க. எலும்புகள் எல்லாம் தளர்ந்ததற்கு பிறகு, முடிகள் எல்லாம் நரைத்து வயதிவதற்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுக்கிறான். அதுவரையிலையும் பொறுத்திருந்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸலீலுல்லா என்று சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய உற்ற நேசர் என்று சொல்லுகிறோம். அவங்களுக்கு எப்ப அல்லாஹ் குழந்தையை கொடுத்தா? இஸ்மாயிலை எப்ப கொடுத்தா? இப்ராஹிம் நபி சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில், வயோதிக காலத்தில் இஸ்மாயிலை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை ஆழமாக வைத்து என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் கொடுப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை வைக்கும் போது அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நம்ம நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நம்பி பார்ப்போம், அப்புறம் அதுக்கடுத்து அடுத்த பக்கம் போகும். நீங்க நம்பிக்கை இழந்தீர்களே, ஆனால் உறுதியான நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ரிஸ்க் இல்லை. நபிகளார் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மத் உட்பட பல ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், வலவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் நீங்கள் வைத்தால், எது மாதிரி ஒரு பறவை எப்படி இருக்கிறதோ அது போன்று உறுதியான தவக்கல் நீங்கள் வைத்தீர்களே, ஆனால் லதவக்கலூன அல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர், உறுதியான தவக்கலை நீங்கள் வைத்தீர்களே ஆனால் அல்லாஹ் எப்படி பறவைகளுக்கு ரிஸ்கை கொடுக்கிறானோ அது மாதிரி உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுப்பான். விளக்கம் சொல்கிறார்கள், தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா, அது வயிற்றிலே ஒன்றும் இல்லாமல் பசியோடு புறப்பட்டு செல்கிறது, திரும்பி வரும் பொழுது வயிறு நிறைய அது வருகிறது. அது மாதிரி அல்லாஹ் உங்களுக்கும் ரிஸ்கை தருவார். அந்த பறவையை நீங்கள் எண்ணி பாருங்கள், காலையில் புறப்படும் பொழுது எந்த கடைக்கு போய் வேலை பார்க்க போகுது? யார் 1 மணி நேரம் வேலை பார்த்தால் அரிசி தருகிறேன், பருப்பை தருகிறேன் என்று யார் சொன்னார்? அதனுடைய குஞ்சுகளுக்கு இறை எங்கே கிடைக்கும் என்று தெரிஞ்சு புறப்பட்டு போகிறது. நமக்கு கிடைக்கும்.
எங்காவது ஒரு ரிஸ்க் இருக்கும் என்று பறவைகள் என்ன செய்கிறது? காலையில் புறப்பட்டு போய் நன்றாக அங்க ஒரு இடத்தில் அல்லாஹ் காட்டிய இடத்திலே போய் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வயிறு நிறைய தன்னுடைய கூண்டுகளுக்கு உறங்குகிறது. இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்குமானால் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற அந்த தவக்கல் உங்களிடத்தில் இருக்குமானால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவேன் என்கிறார். பறவைகளுக்கு எப்படி கொடுக்கிறார்? ஒண்ணுமே இல்லாமல் போனவர்கள் வயிறு நிறைய எப்படி வருகிறதோ அது போன்று ஒன்றுமே இல்லாதவர்களாக நீங்கள் சென்றீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். வெறும் கை ஒன்றுமே இல்லாம கடனாளியாக வெளிநாட்டுக்கு செல்வார், அல்லாஹ் கை நிறைய செல்வத்தை அல்லாஹ் தரலாம். சொந்த வீடை வாங்க அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம், சொந்த வாகனத்தை வாங்க கொடுக்கலாம். அல்லாஹ் மீது நம்பிக்கை நீங்கள் வைத்து பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பறவைகளை போல உங்களுக்கு கொடுக்கும். நபிமார்களுடைய இறையச்சம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் தவக்குள்ள இறைவனுடைய நம்பிக்கையில் இருந்தார்கள் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகிறார். விரட்டி வரும்போது இடையிலே கடல் குறுக்கிடுகிறது. கடலை தாண்ட முடியாது. திரும்பி போனால் ஃபிரௌனிடத்துல மாட்டிக்கொண்டு நாம் செத்து விடுவோம். இடையில கடல் என்ன செய்வது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வந்தவர்கள் அப்பதான் இஸ்லாம் தள்ளி வந்தவங்க சொல்றாங்க, வலம்மா தரல் ஜமான் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகூன். இரண்டு பேர்களும் ஒருவர் பார்த்த போது ரெண்டு பேரும் தெரியுது, இந்த ஃபிரௌன் படை இந்த இருக்குது, மூசாவுடைய கூட்டம் இங்க இருக்கு. ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு நெருக்கமா வந்துட்டாங்க. கடல் குறுக்கிட்டவுடன் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகூன். மூசாவினுடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், நன்றாக மாட்டிக்கொண்டோம், முடிந்தது கதை. ஃபிரௌன் விட்டுருவானா? பச்சிலம் குழந்தையே கொண்டவன் அவன், நம்மளை விரட்டி வருகிறான், முடிந்தது கதை என்று சொன்னார்கள். மூசா நபி சொன்னார்கள், அவருடைய தவக்குலை பாரு, கல்லா இல்லை, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இல்ல, மாட்டோம். படைத்தவன் நம்முடன் இருக்கிறான், அவன் அழகான வழியை காட்டுவான் என்று உறுதியான வாசகத்தில் அங்கே சொன்னார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை என்ன இருக்கு? சாதாரண ஒரு மனிதர் என்ன நினைப்பா, அங்கே போன கடல்ல விழுந்து நம்ம தற்கொலை பண்ணணும், இல்லைன்னா அவன் கொள்ளணும். மூசா நபி சொல்கிறார்கள், கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். மற்றவங்க எல்லாம் ஐயோ முடிஞ்சு நம்ம கதைன்னு தான் சொன்னாங்க. கடல் பிளக்கும் என்பதை யாராவது கற்பனை பண்ணினார்களா? கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குச்சி கடலை பிளக்குவதற்கு சக்தி இருக்கிறது என்று எவனாவது கற்பனை பண்ணி இருப்பானா? அல்லாஹ் சொல்கிறார், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அசாவை, அந்த கைத்தறி அடியும் பெரும் பெரும் மலைகளை போன்று கடல்கள் பிளந்தது. எல்லாரும் அங்கே போய் மூசா நபியினுடைய கூட்டத்தினர்கள் அந்த கடலை இன்னொரு மார்க்கத்தின் பக்கம் வெளியே சென்று அவர்கள் தப்பிக்கிறார்கள், ஃபிரௌன் அழிக்கப்படுகிறார். இது வரலாறு நமக்கு தெரியும். மூசா நபியினுடைய அந்த தவக்குலை நீங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கணும். அவ்வளவு இக்கட்டான நேரத்தில் எந்த மனிதனும் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டான். அந்த மாதிரி சம்பவமே நடந்ததில்லை, இப்பவும் நடக்காது. இறைவன் நாடினால் நடக்கும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்தோமையானா அல்லாஹ் நமக்கு ஒரு வழிகாட்டுவான். எவ்வளவு பெரிய இடியப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி, பெரும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேல நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். உங்களுக்கு செல்வத்தை, ரிசுக்கை வாரி கொடுப்பான். தமிழ்நாட்டு எப்படி எத்தனை பேர்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். முன்னால் பாருங்க, டீ கடை வச்சிருந்தா வாசலைய முன்னாடிதான் சைக்கிள்ல போனா, நடந்து போனா, அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய வீடை கொடுத்திருக்கிறான். எல்லாம் நினைச்சா கொடுப்பான். அவன் நாடி இவர்களுக்கு அள்ளி கொடுப்பான். நம்பிக்கை வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் நமக்கு பதில் அளிப்பான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். கேட்டு பார்ப்போமே அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி அல்லாஹ்ட்ட கேட்காது. யா அல்லாஹ், நீ தான் எனக்கு தரணும், உனக்கு தான் அனைத்து சக்தியும் உண்டு, நீ தான் வல்லமை படைத்தவன், நீ தான் ரஸாக், எனக்கு செல்வத்தை நீ கொடு, என்னுடைய சிரமத்தை நீ போக்குன்னு உறுதியான வாசகத்தில் கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பல இடங்கள்ல கம்மின் ஃபைஅத்தின் கலீலத்தின் கலபத்து ஃபிரத்தன் கஸீரத்தம் பிஇذنில்லாஹ், எத்தனைய சிறு படைகள் பெரும் படைகளை எல்லாம் சிதறடித்திருக்கிறது அல்லாஹ். யாரும் நம்பிக்கை மாட்டாங்க. பத்ர் போர்க்களம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள்.
இந்த படை தோத்து போனால், அழிக்கப்பட்டு விட்டால் இந்த பூமியில் வணங்குவதற்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் யாரெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், உன்னுடைய உதவியை நீத்தா, உன்னுடைய படை எனக்கு இறக்கு என்று நபிகளார் அவர்கள் கேட்டார்கள். 300க்கும் சற்று அதிகமானவர்கள் நோன்பு வைத்தவர்களாக ரமலானுடைய மாதத்தில் பத்ர் போர்க்களத்தை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு உதவி வந்து அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரும் பெரும் தலைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தினார். சின்ன இளைஞர்களை வைத்து அபூஜஹல் போன்றவர்களை அல்லாஹ் அளித்திருக்கிறார். அல்லாஹ் நம்பிக்கை வைத்தவன் ஆனால் கண்டிப்பா அவனுடைய பேருதவி நமக்கு கிடைக்கும். அப்ப நம்பிக்கை வையுங்கள், இறையச்சத்தோடு நடங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவார். அதே மாதிரி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறைந்த அளவு அடுத்தவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவனுக்கு அவ்வளவு இருக்கு, அவனுக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு, இவ்வளவு இதை அல்லாஹ் கொடுத்திருக்கான், நம்மளாம் ஒண்ணுமே இல்லை என்று நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். அதற்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார். அல்லாஹ் எனக்கு கீழே எவ்வளவு பேர், ஒரு கவிஞன் சொல்வான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்வான். நமக்கு கீழே கோடி பேர் இருக்கான். நம்மை விட கீழ்நிலையில், நம்மை விட பசியும் பட்டினியிலும் எத்தனை பேர்கள். சோமாலியா போன்ற நாடுகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் பசியும் பட்டினியும் தண்ணீர் இல்லாமல் பயங்கரமான சிரமங்களுக்கு உள்ள எத்தனையோ மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைத்து பாருங்கள். நினைத்து பார்த்தியா, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய சொந்த வீடு இல்லாட்டாலும் வாடகை வீட்டில் நிம்மதியாக வைத்திருக்கிறாய் அல்லாஹ் என்று அவனுக்கு நன்றியை செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும், நிறைய கொடுப்பான். இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் மறந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு தரமாட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை பற்றி திருக்குறானில் சொல்கின்ற பொழுது அந்த ஊருக்கு நிறைய அல்லாஹ் தஆலா கொடுத்தானா. அந்த ஊர்வாசிகள், அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளை மறுத்தார்கள். அல்லாஹ் தஆலா பசி பயம் என்ற ஆடையை கொண்டவர்களை சுவைக்க செய்தார். பசியை கொடுத்தார், பயத்தை கொடுத்தார். ஏன்? அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மறுத்ததின் காரணத்தினால். அல்லாஹ் உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், அதை நீ மறுத்து விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுப்பது பயத்தை கொடுத்து விடுவார், பசியை கொடுத்து விடுவார். நமக்கு அவ்வப்போது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனாலும் நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோம். வருடத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ உண்மை நாம் சோதித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்று நமக்கு இந்த பெரிய உருப்படாத ஆட்சியாளர்களின் மூலமாக சிஏஏ என்ற ஒரு பயத்தை அல்லாஹ் காட்டணும். முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டினுடைய உரிமை கிடையாது, உங்களை அகதிகளாக ஆக்கிடுவோம், அகதிகள் இடத்தை கட்டி அதை கொண்டு போய் உள்ளதுக்கு போட்டுருவோம் என்ற ஒரு பயத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அநியாயக்கார அட்டுழியம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களின் மூலமாக அல்லாஹ் பயத்தை காட்டுறான், பசியையும் காட்டுவான். எத்தனையோ ஊர்கள்ல போர்களின் மூலமாக பசியும் பட்டினியிலையும் இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நாம் மறுத்து விட்டோம் என்று சொன்னால், அதற்காக நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு இது போன்ற பசியை தந்து விடலாம். பயத்தையுடன் வாழ்வதனுடைய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடலாம். அந்த மாதிரி நிலைக்கு நம்ம ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ் கொடுத்திருக்கும் அந்த நியமத்துகளுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவோ நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அஸீதன்னக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பெரிதாக அல்லாஹ் கொடுத்தான்? நம்மை விட நம்முடையது ஒரு பங்கு கூட அல்லாஹ் கொடுத்து பசியும் பட்டினியில் தான் இருந்தாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து அவங்களால சாப்பிட முடியலதான். ஆனாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்தார்கள். கால்கள் வீங்கும் வரையும் நின்று வணங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ தந்திருக்கிறார். அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய தருவார். அதே மாதிரி பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் நல்வழியில் நீங்கள் செலவழியுங்கள். யப்ன ஆதம் அன்ஃபிக், ஆதமுடைய மகனே நீ செலவழி, உன்ஃபிக் அலைக்க, நான் செலவழிக்கிறேன் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. ஆதமுடைய முனி செலவழிச்சு என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அடுத்தவங்களுக்கு நாம் செலவழிக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய அந்த செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்ம மட்டும் கையிலேயே வச்சுட்டு இருக்க கூடாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு
ரொம்ப காலம் வாழணும்னு ஆசை இருக்கிறதோ, செல்வம் அதிகம் வர வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, பல்யசில் ரஹ்மோ, தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழும். நீங்கள் இணைந்திருந்தால் கொஞ்சம் கூடுதல் காலம் வாழுவீங்க. அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அதனால நாம் நல்லவர்களுக்காக நன்மையான விஷயங்களுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு தருவார். மாணவர்கள் தினமும் 2 மாணவர்கள் இறங்கி நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும் யார் யா அல்லாஹ் வணங்குகிறாரோ அவர்களுக்கு ஹலஃபா பல்மடங்கு கூடுதலாக கொடு. யார் மும்சிக்கன் தலஃபா, யார் கொடுக்க மாட்டேன்னு தடுக்கிறார்களோ, அல்லாஹும் மும்சிக்கன் ஹலஃபா, அல்லாஹும் மும்சிக்கன் தலஃபா, யார் கொடுக்கிறானோ அவனுக்கு டபுள் மடங்கு கொடு, யார் தரமாட்டேன் என்று சொல்கிறானோ அவனுக்கு அழிவை கொடு. மாணவர்கள் துஆ செய்வார்கள். இப்ப நம்ம ஒவ்வொன்றையும் அடுத்தவர்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா நிறைய கொடுங்கன்னு மாணவர்களுடைய துஆவும் நமக்கு கிடைக்கும். செல்வங்கள் நமக்கு அதிகமாக வேண்டுமானால் நம்முடைய பொருளாதாரம் கொஞ்சமா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நம்முடைய சக்திக்கு ஏற்ப நல்ல விஷயங்களுக்கு செலவழித்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்கை தருவார். அதனால இவைகளை எல்லாம் நீங்கள் மனதில் கவனத்தில் நீங்கள் கொண்டு இறையச்சத்துடனும் உண்மையான தவக்கலுடனும் நம்முடைய பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கு செலவழித்து சொந்த பந்தங்களுக்கு செலவழித்து இறைவனுடைய ரிஸ்கை இறைவனுடைய அந்த செல்வத்தை பெற எல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக.